தட்டாம்பயிரில் இந்த மணி குருமா வந்து செஞ்சு பாருங்க. இது வந்து பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் அதுக்கப்புறம் சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த தட்டாம்பயிறு குருமா வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குருமா செய்றதுக்கு நான் 1/4 கிலோ தட்டாம்பயிறு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த பயிர் வந்து பார்த்தீங்கன்னா, ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இத வந்து நல்லா கழுவிட்டு குக்கர்ல போட்டு வேக வச்சாலே நல்லா குழைவா வெந்துரும். அதனால இந்த பயிர வந்து நான் குக்கருக்குள்ள தட்டியிருக்கேன். இப்ப இந்த பயிர் வேக வைக்கிற அளவுக்கு நெறைய தண்ணி வந்து ஊத்திக்கோங்க. ஏன்னா நம்ம இத ஊற வைக்கலல்ல, அதனால நெறைய தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம். இப்ப இதில காயப்பொடி வந்து சேர்க்கணும். என்கிட்ட காயப்பொடி இல்ல. அதனால நான் முழு காயத்த உரல்ல இடிச்சுட்டு குக்கருக்குள்ள சேர்த்துக்கிறேன். இப்ப குக்கர மூடி விசில் எடுத்து போட்டுறலாம். இது ஒரு 4லேருந்து 5 விசில் அடிக்கணும். அப்பதான் இந்த பயிர் வந்து நல்ல குழைவா வேகும். இது வேகட்டும். அதுக்குள்ள இந்த குருமாக்கு ஒரு மசாலா வந்து வதக்கி அரைச்சிரலாம். அதுக்கு வந்து 2 பெரிய பல்லாரி வெங்காயம் வந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி, 5லேருந்து 6 பல்லு பூண்டு, 5லேருந்து 6 சின்ன துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப இத வதக்குறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள கொஞ்சமா கடலை எண்ணெய் வந்து ஊத்தியிருக்கேன். இப்ப எண்ணெய் சூடாயிட்டு, இதில இந்த குருமாக்கு மணம் குடுக்குறதுக்காக ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு, ஒரு சின்ன அன்னாச்சி பூ, 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்ப பெருஞ்சீரகம் பொரிஞ்சிட்டு, இதில வெட்டி வச்சிருக்கிற இஞ்சியும், வெள்ளப்புளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்ப இஞ்சும் பூண்டும் நல்லா வதங்கிட்டு, இதில வெட்டி வச்சிருக்கிற அந்த பல்லாரி வெங்காயத்த வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த வெங்காயத்த வந்து நல்லா வதக்கி விடணும். இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்ப இதில நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா, இந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாவே கண்ணாடி பதத்துக்கு வர்றதுக்காக. இப்ப இதில கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு, இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்க, வெங்காயம் வந்து சீக்கிரமாவே கண்ணாடி பதத்துக்கு மாறிட்டு, இப்ப இதில வெட்டி வச்சிருக்க தக்காளி சேர்த்துட்டு, இத வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா மசிஞ்சா போதும். இப்ப தக்காளி லைட்டா மசிஞ்சுட்டு, இப்ப இதில மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கிறேன். 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வத்தப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மல்லி பொடி வந்து சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு மல்லி பொடி வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு. வேணா பார்த்துக்கோங்க. இப்ப இந்த மசாலாவ வந்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலால இருக்க பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு, அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிருங்க. இது வந்து ஆறட்டும். இப்ப அந்த வெங்காயம், தக்காளிலாம் வதக்கி வச்சிருந்தோம்ல, அந்த மசாலா வந்து ஆறிட்டு, இப்ப இத மிக்ஸி ஜாருக்குள்ள சேர்த்துட்டு, தண்ணி ஊத்தாம நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. நல்லா அரைச்சு எடுத்துட்டேன். தண்ணி எதுவும் ஊத்தாம இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இங்க பயிரும் பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்திருக்கு தட்டாம்பயிறு. பாருங்க, நல்லா மசிய வெந்திருக்கு. இப்ப நம்ம குருமா செஞ்சிரலாம். அதுக்கு வந்து அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதில கொஞ்சமா கடலை எண்ணெய் வந்து ஊத்திக்கிறேன். இப்ப எண்ணெய் சூடாயிட்டு, இதில நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல இந்த வெங்காயம், தக்காளி மசாலா அத வந்து சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மிக்ஸி ஜார்ல ஒட்டி இருக்கிற அந்த மசாலாவையும் கழுவி, அதில கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஊத்தி கழுவி, அதையும் அதுக்குள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நல்லா அந்த எண்ணெயில வந்து வதங்கி, அந்த எண்ணெய் வந்து லைட்டா பிரிஞ்சு வரும். இப்ப எண்ணெய் லைட்டா பிரிஞ்சு வந்துட்டு, இதில தட்டாம்பயிர வந்து அந்த தண்ணிய வடிக்காம, அப்படியே அந்த அவிச்ச தண்ணியோடயே சேர்த்துக்கோங்க இந்த மசாலாக்குள்ள. இப்ப இது நல்லா கொதிக்கட்டும். இப்ப நல்லா கொதிச்சுட்டு, இதில இந்த கொஞ்சோண்டு மல்லி இல வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்ப இதில உப்பு, உரப்பு, புளிப்புலாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு, அடுப்ப வந்து ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யி அப்படி இல்லன்னா பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிட்டு, உடனே ஒரு மூடிய போட்டு மூடி வச்சுருங்க. இது எதுக்காகன்னா, இந்த குருமால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெண்ணெயோட வாசம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இறங்கிரும். அதனால தான். இப்ப பாருங்க, சூப்பரான தட்டாம்பயிறு குருமா வந்து ரெடி ஆயிட்டு. அந்த மூடிய வந்து அதுக்கப்புறமா நீங்க தொறக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ மணமா இருக்கும். ஏன்னா, நம்ம அந்த வெண்ணெய வந்து சேர்த்த உடனே, அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து அத கிண்டும்போது, அந்த குருமால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பட்டரோட ஸ்மெல் வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அது சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா, அப்படி வாயில வந்து அப்படியே ஒட்டும். அந்த அளவுக்கு இருக்கும். இந்த தட்டாம்பயிறு குருமா வந்து நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.